ஹலோ வீவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படத்தோட பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நாகேஷ். இதுதான் படத்தோட பேர். இந்த படத்தில் வந்து நம்ம பிக் பாஸ் ஆரி இருக்கார்ல, அவர் தான் நடிச்சிருப்பார். படம் பார்க்க நல்லாவே இருக்கும். சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, கூட பிறந்த தம்பியாலேயே அண்ணனுக்கு ஏற்படுற பிரச்சனையை பற்றி தான் அந்த படத்தில் அழகாக சொல்லியிருப்பாங்க. இப்போ இவர் பார்த்தீங்கன்னா, இவர் தான் ஆரியோட தம்பி, அதாவது ஹீரோவோட தம்பி. இது வந்து ஹீரோவோட தங்கச்சியாக இருக்கும். தங்கச்சி வந்து ஹீரோவுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருப்பாங்க. தம்பி பார்த்தீங்கன்னா, அவர் எப்போ பார்த்தாலும் கிண்டல் பண்ணிகிட்டே இருப்பார். நீ எதுவும் உருப்படியாக வேலைக்கு போக மாட்டியா அப்படி இப்படின்னு கிண்டல் பண்ணிகிட்டே இருப்பார். ஏன் அப்படின்னா வந்து இவருக்கு ஒரு நல்ல வேலை கிடச்சி நல்லா சம்பாதிப்பார். அண்ணனை பார்த்தீங்கன்னா இன்னும் சரியான வேலை இல்லாமல் வீடு புரோக்கராக தான் இருப்பார். ஆனால் தங்கச்சிக்கு அண்ணன் வந்து ஃபுல் சப்போர்ட், அண்ணனுக்கும் தங்கச்சி ஃபுல் சப்போர்ட்டாக இருப்பாங்க. இவங்க 2 பேரும் கிண்டல் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதாவது இப்போ ஹீரோவை பொறுத்த வரைக்கும் எந்த பொய்யும் சொல்ல மாட்டார். அதாவது நம்ம ஹீரோ வந்து இந்த படத்தில் என்ன வேலை பார்ப்பார் அப்படின்னா வந்து வீடு புரோக்கராக தான் இருப்பார். அதனால் அவருக்கு ஒரு வீடு கூட இது வரைக்கும் அவர் வந்து புரோக்கர் பண்ணி முடிச்சு கொடுத்துருக்க மாட்டார். ஏன்னா அப்படிலாம் சொல்லணும் அப்படின்னா நிறைய பொய் சொல்லணும். இவர் பொய் சொல்லாமல் இருக்கிறதுனால எந்த வேலையுமே அவருக்கு செட் ஆகாது. அவர் சம்பாதிக்காமல் தான் இருப்பார். இதை வச்சு தம்பி ரொம்ப கிண்டல் பண்ணிகிட்டு இருப்பார். இப்போ தங்கச்சி வந்து தம்பிக்கும் தங்கச்சியும் பெட் கட்டியிருப்பாங்க. அதாவது அண்ணன் வந்து எப்படியாவது ஒரு இதை விற்றுருவான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பொய் சொல்லி விற்க மாட்டான் அப்படின்னோன்னு அந்த 500 வாங்கிப்பாங்க. இப்போ இவங்க 2 பேரும் வச்சு இப்போ கிண்டல் பண்ணிட்டு இருக்கிறனால இப்போ அம்மா வந்து கேட்பாங்க, நீ அவனை விட நல்லா சம்பாதிக்கலாம், நல்லா இது பண்ணலாம், அவனை விட உனக்கு தான் நிறைய அறிவு இருக்குது, ஆனால் இன்னும் ஏன் நீ இப்படி இருக்கன்னு உனக்கு தெரியுமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அம்மா கேட்டுட்ருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நீ ஓட்டுற பைக்கு கூட அவன் வாங்கி கொடுத்ததுன்னு அவன் தம்பி அடிக்கடி சொல்லி காட்டுவான். ஏன்னா அண்ணனுக்கு பைக்கே நான் தான் வாங்கி கொடுத்தேன். அவர் கார் வாங்கியிருப்பார். தம்பி தனக்கு கார் வாங்கியிருப்பார், அண்ணனுக்கு பைக் வாங்கி கொடுத்துருப்பாரு. இப்போ ஹீரோ என்ன சொல்வாருன்னா, அவன் தான் அப்படி சொல்கிறான், நீ அவன் கூட சேர்ந்து சொல்லிகிட்டு இருக்கியாம்மா, அவன் இனிஷியல் பேமெண்ட் மட்டும் தான் அவன் கட்டினா, மாதம் டியூ வந்து நான் தானே கட்டிகிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ஹீரோ கோவப்படுவார். இதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னா இதான் ஒரே வழின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து பொண்ணு பார்க்க கூப்பிட்டு வந்திருப்பாங்க. என்னம்மா இப்படி சொல்லாமல் கொள்ளாமல் இப்படி கூப்பிட்டு வந்துட்டுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு கோவப்படுவார். அதுக்கப்புறம் தங்கச்சி கல்யாணம் பண்ணாமல் நான் கல்யாணமே பண்ண மாட்டேன்னு சொல்வார். அப்படின்னா உன் தங்கச்சி வந்து அவையாராக தான் போகணும்னு சொல்லிட்டு இருப்பாங்க. பொண்ணு வந்து நின்னோன்னே பொண்ணை பார்த்தோன்னே வாயை பொழுந்துட்டு எந்திரிச்சு நிற்க ஆரம்பிச்சிருவார். இவங்க தான் அந்த படத்தோட ஹீரோயின். அவங்கக்கிட்ட என்ன சொல்லி வச்சுருப்பாங்க அவங்க பெற்றவங்க அப்படின்னா, மாப்பிள்ளை வந்துட்டு சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருக்காருன்னு சொல்லி வச்சுருப்பாங்க. அதனால் அவங்களும் ஓகே சொல்லிட்டு வந்து நின்றுட்டு இருப்பாங்க. இப்போ பொண்ணு மாப்பிள்ளையை தனியாக பேச சொல்லலாம்னு சொல்லிட்டு அனுப்பும் போது அவர் வந்து டூலெட் போர்டு உங்கள் வீட்டுக்கு எதிர்த்தாப்புலேயே இருக்கும். அதை பார்த்தோன்னே அவருக்கு வேலை சிந்தனை வந்துடும். உடனே அந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசுவார். பொண்ணை பார்க்க வந்து பொண்ணுக்கிட்ட பேசாமல் அந்த நம்பரை நோட் பண்ணி அந்த நம்பர்கிட்ட கால் பண்ணி பேசுவார். எங்கள்கிட்ட சூப்பரான ஆள் இருக்கார், வந்தால் நல்லபடியாக முடிச்சிடலாம், அந்த போர்டை மட்டும் கொஞ்சம் கழட்டிடுங்கண்ணா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட பேசிகிட்டு இருப்பார். இவங்க அப்படியே முழிப்பாங்க, என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பாங்க. அதுக்கப்புறம் தான் சொல்லுவார், நான் என்ன வேலை பார்க்குறீங்கன்னு இவங்க டைரெக்டாக கேட்கும்போது, நான் வீடு புரோக்கர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். வீடு புரோக்கரா, நான் வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியர்னு சொன்னதுனால தான் நான் ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முகமே அவங்களுக்கு மாறி போகும். அப்போ என்ன பிடிக்கலையே, என் வேலையை பிடிக்கலான்னு ஹீரோ கேட்பார். உங்கள் வேலையை பிடிக்காதனால உங்களையும் பிடிக்கல அப்படின்னு சொல்லிடுவாங்க. உங்களுக்குலாம் இப்படி இருந்தால் பிடிக்காது, நிறைய பொய் சொல்லிட்டு இருந்தால் தான் உங்களுக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு இப்போ 2 பேரும் சண்டை போட்டு போயிடுவாங்க. இவங்களுக்கு ஏன் புரோக்கர் வேலை பிடிக்கல அப்படின்னா, அவங்க அப்பாவும் புரோக்கர் வேலை தான் பார்த்துட்டு இருப்பார், வீடு புரோக்கராக இருப்பார். இவங்க வந்து ரோட்டில் வந்து போயிட்டு இருந்தாங்கன்னா, ரோட்டில் போகிறவங்கெல்லாம் வந்துட்டு இதோ வராங்க அப்புறம் புரோக்கர் பொண்ணு இந்த அட்ரஸ் எங்கே இருக்குன்னு சொல்லி இந்த அட்ரஸ் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு ஒரே கிண்டல் பண்ணுவாங்க. இவர் தான் ஹீரோயினோட அப்பாவாக இருப்பார். இவர் தான் அந்த வேலை பார்ப்பார். இப்போ அம்மாட்ட வந்து கேட்பாங்க, ஏம்மா ஒரு புரோக்கரை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு, என்கிட்டையும் சாஃப்ட்வேர் இன்ஜினியர்னு சொல்லி தாண்டி என்னை ஏமாத்தினாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்லுவாங்க. எனக்கு நல்ல மாப்பிள்ளையை பாருங்கள் அப்படின்னு சொன்னால், ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கோச்சிக்கிட்டு இருப்பாங்க. இதனால தான் அவங்களுக்கு புரோக்கர் மாப்பிள்ளை அப்படின்னாலே பிடிக்காமல் இருக்கும். இதுலேயே இவங்களுக்குள்ளே அதை யோசிச்சு பார்த்துட்டு சொல்லி இப்போ இவங்க 2 பேருமே பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு வீட்லேயும் சொல்லிடுவாங்க. அவரும் சில வசனங்கள்லாம் பேசுவார், நீ இந்த மாதிரி உண்மையாக இருப்பேன் அப்படி இப்படின்னு. அப்போ நீ இது வரைக்கும் ஒரு வீடு கூட நீ வித்திருக்க மாட்டியே, அதாவது ஒரு வீடு கூட உன்னால் புரோக்கர் பண்ணி அந்த வேலையை சக்ஸஸ் பண்ணியிருக்க மாட்டேன், இது வரைக்கும் நீ சம்பாதிக்கவே ஆரம்பிச்சிருக்க மாட்டேன்னு அவங்க கிண்டல் பண்ணுவாங்க. அவருக்கு ரொம்ப வெறுத்து போயிடும். உடனே கிளம்பி வந்துடுவார். அவங்க தங்கச்சி தான் அவருக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருப்பாங்க. இந்த மாதிரி முகத்தை வைக்காத, சிரித்த மாதிரி இருன்னு சொல்லுவாங்க. அவங்க தங்கச்சியால் பேச முடியாது, அவங்க ஊமையாக இருப்பாங்க. இப்போ அவங்க அம்மாவும் வந்து வருத்தப்படுவாங்க, உனக்கு நல்ல இடத்துல வந்து கல்யாணம் பண்ணணும் அப்படின்னா வந்து உனக்கு நல்ல வேலை கிடைக்கணும்னு சொல்லுவாங்க. ஏன்னா நிறைய இடத்துல பொண்ணு பார்ப்பாங்க. இவர் வீடு புரோக்கர்னு சொன்ன உடனே பொண்ணே கிடைக்காது. இவர் இப்போ ஒரு வேலைக்காக தான் வந்திருப்பார். அவர் ஒரு கேள்வி கேட்பார். அதாவது என்ன அப்படின்னா, ஒருத்தவங்க கோயம்புத்தூரில் இட்லி சுடுறாங்க, ஒருத்தவங்க ஊட்டியில் இட்லி சுடுறாங்க, யார் சுடுற இட்லி வந்து முதல்ல வேகும், அதாவது 2 பேரும் ஒரே நேரத்தில் சுட ஆரம்பித்தவங்க எப்படி வேகும்னு கேட்பாரு. இது வந்து ஐஏஎஸ்ல கேட்ட கேள்வி அப்படின்னு சொல்லுவார். இவர் ஃபைல் கொடுப்பார். அந்த ஃபைலை அவர் பிரித்து பார்க்கவே மாட்டார். உடனே அவருக்கும் ஒரு கரெக்டான பதிலாக சொல்லிடுவார். இங்கே கொஞ்சம் இப்படி இருக்கும் அப்படி இருக்கும்னு சொல்லிடுவார். இவ்வளோ அறிவான பையனா, உனக்கு வேலை கன்ஃபார்ம்னு சொல்லிட்டு அவர் வேலை கொடுத்துருவார். உடனே அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி வேலை கிடச்சிருச்சுமான்னு ரொம்ப சந்தோஷப்படுவார். அவங்க அம்மாவும் ஹாப்பியாக இருப்பாங்க. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இவங்களும் அதே வேலை அப்ளை பண்ணியிருப்பாங்க. இப்போ அவர் என்ன சொல்வார்னா, அழகாக இருக்க, அறிவாக இருக்குது, ஆனால் இந்த வேலை இப்போ தான் ஒருத்தனுக்கு போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே ஹீரோயின் வந்து அந்த ஃபோட்டோ யாருக்குன்னு பார்த்தா ஹீரோவாக இருப்பார். இவரோட ஃபைலை நீங்கள் முழுசாக படிச்சிங்களா, இவர் ஒரு வீடு புரோக்கரு,
10வதுல 3 அட்டெம்ப்ட்டு, 12வதுல 4 அட்டெம்ப்ட்டு அரியர் வச்சு தான் பாஸ் ஆகிருக்காரு. அதுவும் ரொம்ப கம்மியான பர்சன்டேஜில் தான் இவர் காலேஜே முடிச்சிருக்காரு. இவருக்கு போய் நீங்கள் வேலை கொடுக்குறீங்கன்றவுடனே, அப்படியா இவன் ஃபைலை நான் பார்க்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு, இந்த வேலை இனிமேல் உனக்கு கிடையாது இவங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு மாற்றி கொடுத்துருவாரு. அப்பாயின்மெண்ட் ஆர்டர் போட சொல்லியிருப்பார், அதையும் கேன்சல் பண்ணிடுவார். இவருக்கு பயங்கரமாக வெறியேறிட்டு இருக்கும். அங்கேருந்து வெளியேறிடுவார். இந்த வேலையை நீங்கள் அந்த அறிவாளிக்கே கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியேறிவார். இப்போ அவங்களுக்கு அப்படி போட்டி போடுற அளவுக்கு என்ன வேலை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, அவங்க புக்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க, அதை கூவி கூவி ரோட்டில் நின்று விற்கிற வேலையாக தான் இருக்கும். இந்த வேலைக்காடா இப்படி அடிச்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு இவர் கிண்டல் பண்ணுவார். இப்போ ஹீரோயின் பார்த்திங்கன்னா பாவமாக இருக்கும். போய் ஐஏஎஸ் புக்கு வேணுமா இது வேணுமா கேட்பாங்க. ஒருத்தர் கூட வாங்கவே மாட்டாங்க. உடனே உங்களுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிடும். உடனே ஃப்ரெண்டுக்கு ஃபோன் அடித்து சொல்லுவாங்க, என்னடி இது ஒரு புக்கு கூட விற்க மாட்டேங்குது, எனக்கு இந்த வேலையே வேணான்னு. உடனே உங்கள் ஃப்ரெண்டு என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ நீ வேணான்னு போனீங்கன்னா ஒரு வேளை சாப்பாட்டுக்கும் ரூமில் தங்குற இடத்துக்காகவும் 5 லட்சம் பேர் இந்த வேலைக்காக வெயிட் பண்ணுறாங்க தெரியுமா அப்படின்னு. ஐயோ அப்படியாடி, அப்போ நானே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. நம்ம நாட்டில் இவ்வளோ பேருக்கா வேலை இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இந்த வேலையை கண்டினியூ பண்ணுவாங்க. இப்போ ஹீரோ என்ன சொல்வார்னா, இந்த புக்கெல்லாம் நான் உங்களுக்கு விற்று தரேன் அப்படின்னு சொல்லுவார். ஏன்னா அவங்க இவ்வளோ நேரம் போராடுறாங்க, யாருமே வாங்கலன்னு சொல்லிட்டு. இவர் என்ன பண்ணுவார்னா, எல்லா புக்கையும் ஒரு நிமிஷத்தில் விற்றுருவார். ஐஏஎஸோட கொஷின் பேப்பர் இதில் தான் இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னோன்னு விற்றுரும். உடனே ஹீரோயினுக்கு அவர் மேலே ஒரு கர்ட்டசி வந்துடும். உடனே வந்துட்டு வீட்டில் வந்து அப்பாவை அம்மா திட்டிகிட்டு இருப்பாங்க. இப்போ ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா, இனிமேல் புரோக்கர் எல்லாம் திட்டாதம்மா, அப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறார் அப்படின்வாங்க. ஏன்னா அவர் ஹீரோ மேலே அவங்களுக்கு லவ் வந்ததுனால அந்த வேலையும் இப்போ அவங்க மதிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ இவங்க வீட்டுக்கெலாம் வந்து அவங்க ரொமான்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ அவங்க அம்மா பார்த்துருவாங்க, என்னடா நடக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஏற்கனவே பார்த்து வச்ச பொண்ணு தான் அப்படின்றதுனால அம்மாவும் ஒத்துப்பாங்க. அந்த பொண்ணு முன்னாடியே பையன் இந்த மாதிரிலாம் வம்பு பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் பார்க்க கொஞ்சம் காமெடியாக போயிட்டுருக்கும். இப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஹீரோயின் வந்து பேசுவாங்க, இவன் என்னோட ஃப்ரெண்டு, இவனுக்கு வந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணுறான், சேர்த்து வைப்பியான்னு சொல்லிட்டு கேட்கும் போது, அதெல்லாம் பண்ணி வைக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி ஒரு ஃப்ரெண்டுக்கு வந்து கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாரு. ஆனால் இன்னும் ஃபர்ஸ்ட் நைட் மட்டும் நடக்காமல் அவர் புலம்பிகிட்டு இருக்காரு. அதெல்லாம் நான் எல்லாருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிருவேன் அப்படின்னு சொல்லுவார். சரி பொண்ணை கூட்டுவா அப்படின்னு சொல்லுவார் ஹீரோ. பொண்ணு வந்து நிற்பாங்க. யாருன்னு பார்த்தா ஹீரோவோட தங்கச்சியாக இருக்கும். அவருக்கு மயக்கமே வந்துடும். மயக்கம் போட்டு விழுந்துருவார். என்னடா இவன் அப்படி இப்படின்ற மாதிரி இருக்கும். உடனே அவர் இப்போ எந்திரிச்சுக்கு வந்து சொல்லுவார், என் தங்கச்சி வந்து வாய் பேச முடியாதவ, இப்போ நீ கல்யாணம் நான் பண்ணி வைக்கலாம், நீங்கள் 2 பேரும் ஊரை விட்டு ஓடிட்டிங்கன்னா நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா நீ அவளை விட்டுட்டு போயிடுவேன். என் தங்கச்சி உனக்கு வேணும்னா நீ வீட்டில் வந்து முறைப்படி பேசு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவார். ஏன்னா இப்போ அவளே ஏற்கனவே ஊமையாக இருக்கா, 4 பேர் எதுவும் பிரச்சனைனா என் தங்கச்சியை விட்டுட்டு போயிட்டு நான் என்ன பண்ண முடியும், வீட்டில் வந்து பேசினா தான் ஒத்துப்பேன்னு ஹீரோ சொல்லி தங்கச்சியை கூட்டிகிட்டு போயிடுவார். அவரும் வீட்டில் போய் எல்லார்ட்டையும் சொல்லுவார். எல்லாருமே வீட்டில் உள்ளவங்க மாப்பிள்ளை வீட்டில் ஒத்துப்பாங்க. இப்போ பொண்ணு பார்க்க தான் வந்திருப்பாங்க. பொண்ணு எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும். அந்த நார்மலான அந்த பொண்ணு பார்க்குறது, பலகாரம் சாப்பிட்றது அதெல்லாம் முடித்தோடனே இப்போ மாப்பிள்ளையோட அப்பா என்ன சொல்வார்னா, எனக்கு ஏற்கனவே 2 மருமக இருக்காங்க. அவங்க 2 மருமகளுமே வீட்டுக்கு வரும்போது வந்துட்டு 150 பவுன் நகை போட்டு வந்தாங்க. இவர் தான் மாப்பிள்ளையோட அப்பா. நீங்களும் உங்கள் பொண்ணுக்கு, இவர் தான் அவங்களோட 2 மருமக, நீங்களும் உங்கள் பொண்ணுக்கு வந்து 150 பவுன் நகை போட்டிங்கன்னா போதுமானது, இந்த கல்யாணத்தில் எனக்கு எந்த அப்ஜெக்ஷனும் இல்லைன்னு சொல்லிடுவாங்க. உடனே அம்மாவும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, பெற்றவங்கன்னா பிள்ளைங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும், அப்போ தான் அவங்க நிம்மதியாக இருப்பாங்க. 150 பவுன் நகை போட்டால் தான் என் பொண்ணு சந்தோஷமாக இருப்பானா, கண்டிப்பாக நான் அந்த நகையை போடுறேன்னு சொல்லிட்டு அம்மா வாக்குறுதி கொடுத்துருவாங்க. இவர் தான் இன்னொரு தம்பியாக இருப்பார். அவர் என்னென்னா அவருக்கு செம்ம டென்ஷன் ஆகும். எப்படி இதுக்கெல்லாம் ஒத்துக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அந்த சபையிலேருந்து மூஞ்சி சுழிச்சிட்டு அவர் எந்திரிச்சு போயிடுவார். இப்போ தங்கச்சிக்கும் அண்ணனுக்கெல்லாம் ஒரு மாதிரி சங்கடமாக இருக்குது. ஏன்னா வீட்லேயே இவர் தான் அதிகமாக சம்பாதிக்கிறார். இவரும் இப்படி இருக்கிறதுனால இப்போ தங்கச்சிக்கிட்ட என்ன சொல்வார், எல்லா இடத்துலையும் ஊமை குசும்பியாக இருந்துட்டு எல்லா வேலையும் பார்ப்பாங்க. நீ ஊமையாக இருந்துட்டு இப்படி ஒரு வேலை பார்த்துருக்கியா, எவனையா கட்டி கொடுக்குறவனை கட்டிக்க வேண்டியதானே, எதுக்காக உனக்கு 150 பவுன் போட்டு கட்டி கொடுக்கணுமா அப்படி இப்படின்னு தங்கச்சியை திட்டுவார். இன்னும் அடிக்கவே கை வாங்கிட்டு போவார். அது அவருக்கு இன்னொரு அண்ணனுக்கு பிடிக்காது. என்னடா தங்கச்சி மேலே கை நீட்டுற அப்படி இப்படின்னு அவர் சண்டைக்கு வருவார். இப்படியே ஒரு கை கலப்பாகிட்டு இருக்கும். என்னால் முடிஞ்சது இவளுக்கு ஒரு 30-40 பவுனை போடுவனை தவிர்த்து 150 பவுனில் என்னால் போட முடியாது, ஏதாவது பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார். இப்போ அம்மாவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாது. இவரை நம்பி தான் அம்மா அந்த வாக்குறுதி கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி இவர் சொன்ன உடனே இப்போ வேறு வழியே இருக்காது, என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருப்பாங்க. இப்போ 150 பவுன் நகை போட்டால் தான் தங்கச்சிக்கு கல்யாணம் ஆகுன்ற மாதிரி சூழ்நிலை ஆயிடுச்சு. இப்போ அம்மாவுக்கு ஒரு யோசனை வரும், இந்த பத்திரம் ஞாபகம் வரும். அதை கொண்டு வந்து மகன்கிட்ட கொடுப்பாங்க. அது வந்து தங்கச்சி பேரில் இருக்கும். இதுதான் ஹீரோவோட அப்பா. அவர் வந்து உடம்பு சரியில்லாமல் இருக்கும். அவர் என்ன சொல்வார் அப்படின்னா, அந்த நம்ம பொண்ணோட பேரில் இந்த வீட்டோட பத்திரத்தை, அதாவது அவங்களோட சொத்தோட பத்திரத்தை எழுதி வைப்பாங்க. சொத்து என்னவா இருக்கும்னா ஒரு தேட்டராக தான் இருக்கும். அந்த தேட்டரை வந்துட்டு பொண்ணோட பேருக்கு எழுதி வைப்பாங்க. அப்போ அம்மா கேட்பாங்க, அப்போ நம்ம 2 பசங்களுக்குன்னு கேட்பாங்க, நம்ம பொண்ணு வந்து வாய் பேச முடியாமல் இருக்குது, அவரோட எதிர்காலத்துக்கு இது கண்டிப்பாக உதவும், பசங்களை பொறுத்த வரைக்கும் கவலை கிடையாது, இப்போ தகப்பனோட சொத்தை எதிர்பார்க்காம வேலை செஞ்சு உழைக்கிறவன் தான் ஆம்பளை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். இது அம்மா சொல்லி அந்த பத்திரத்தை இது வந்து அந்த பொண்ணோட கல்யாண நேரம் வர வரைக்கும் இந்த விஷயத்தை நீ வெளியே சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவார்.
அதாவது அவங்களுக்கு சொத்து இருக்குன்றதோ அது தங்கச்சி பேரில் இருக்குன்றதோ வெளியே இது வரைக்கும் நீ யார்ட்டையும் சொல்லக்கூடாதுன்றதுனால அம்மா யார்ட்டையுமே சொல்லியிருக்க மாட்டாங்க. இப்போ அந்த பத்திரத்தை கொண்டு வந்து மகன்கிட்ட கொடுத்து இது எப்படியாவது விற்று நம்ம பொண்ணோட கல்யாணத்தை நடத்துகிறான்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாரு. ஆனால் இன்னும் ஃபர்ஸ்ட் நைட் நடக்கலன்னு இவர் ஏதாவது பண்ணி போராடலான்னு முயற்சி பண்ணிட்டு இருப்பார். ஒன்றுமே வேலை நடக்காது. அந்த நேரம் பார்க்க திடீர்னு வந்து ஹீரோ நிற்பார். வா ஊருக்கு போகலான்னு வந்து கூப்பிடுவார். இது என்னடா முன்ன இப்போ கூப்பிட்றேன், என் பொண்டாட்டி விட்டு ஒரு நிமிஷம் கூட நான் வரமாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருப்பார். இவர் என்ன சொல்வார்னா 10 கோடி ரூபா ப்ராஜெக்ட், நீ மட்டும் வந்தேன்னா உனக்கு கமிஷன் காசே வந்து 2 லட்ச ரூபான்ற உடனே பொண்டாட்டி வந்து வாயை பொழந்துருவாங்க. இதுக்கு முன்னே ஹீரோ வந்து வீட்டுக்கு வந்தார்னா அவன் வந்துட்டானா அப்படி இப்படின்னு திட்டிகிட்டே இருப்பாங்க. இதை ஒட்டு கேட்ட உடனே அவங்க காஃபி போட்டே வந்துடுவாங்க. காஃபி மட்டும் கிடையாது, வீட்டுக்காருக்கு பேக்கில் ட்ரெஸ்ஸு கொண்டு அடுக்கி எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. காஃபி குடிங்கண்ணா அப்படி இப்படின்னு அவரையும் கவனிச்சுப்பாங்க. இவருக்கு வந்து ட்ரெஸ் எல்லாம் அவர் வந்து சொல்லுவார், இன்னும் நான் சரியாக கூட ட்ரெஸ் பண்ணலடின்னு, பரவாயில்ல போகிற வழியில் பண்ணிக்கிங்கன்னு சொல்லிட்டு அவர் வலுக்கட்டாயமாக அனுப்பி விட்டுருவாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, என் வீட்டுக்கார் வந்து கொஞ்சம் விவரம் தெரியாதவர், அதனால் அந்த 2 லட்ச ரூபா பணம் இருக்குல்ல அதை மட்டும் என் கையில் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோவும் அவரும் கிளம்பி போவாங்க. அவங்க வந்து இந்த தேட்டர் தான் இருக்கும், அது பாலடைஞ்ச மாதிரி இருக்கும். அது இப்போ ரன்னிங்கில் இருக்கிற மாதிரி கண்டிஷன்லேயே இருக்காது, பாலடைஞ்சு கிடக்குது. இடத்த பார்த்துட்டாங்க, அதை வந்து ஒரு பொறுப்பு ஒப்படைச்சிருப்பாங்க. சரி அவரை போய் பார்க்கலான்னு போவாங்க. அவர் வந்து வெளியூருக்கு போயிருக்கிறதுனால சரி நம்ம இன்றைக்கி தேட்டர்லேயே தூங்குவோம்னு சொல்லிட்டு அவரும் ஒரு ஃப்ரெண்டும் வந்து தேட்டர்லேயே வந்து படுக்கலான்னு சொல்லி முடிவெடுத்துருவாங்க. அங்கே அவங்க படுக்கும் போது தான் அவங்களுக்கு பல விதமான விஷயங்கள்லாம் நடக்கும். எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இந்த தேட்டரில் வந்து பேய் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ அவங்க தனித்தனியாக அவங்கவுங்க வேலை பார்த்து சரி இவங்களுக்கு அது தெரியாது, படுக்கலான்னும் போது அவங்கள பயமுறுத்துகிற மாதிரி இருக்கும். ஆனால் அவங்க அதை நம்ப மாட்டாங்க, ஏதோ கனவு தான் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இப்போ ஹீரோயின் வந்து கால் பண்ணி பேசிகிட்டு இருப்பாங்க ஹீரோ கிட்ட. அவரும் பேசிட்டு இவர் வந்து ஃப்ரெண்டு வந்து தூங்கியிருப்பார். அவருக்கு பேய் கனவாக வந்தவுடனே எந்திரிச்சு வந்து எப்படி தான் இவன் மட்டும் தனியாக நின்று கடலை போடுறானோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டு இங்கே வந்துடுவார். நம்ம 2 பேரும் ஒன்றாவே படுக்கலாண்டா அப்படின்னு சொல்லுவார். சரின்னு சொல்லிட்டு இப்போ 2 பேரும் ஒன்றா படுத்துட்டு இருப்பாங்க. ஹீரோ பாட்டுக்கு ஹீரோயின்ட்ட பேசிகிட்டே இருப்பார். இந்த ஃப்ரெண்டு வந்து ரொம்ப ஆழ்ந்து தூங்கிடுவார். தனியாக படுக்க பயமாக இருக்குன்னு சொல்லிட்டு அவர் மேலே கை போட்டுட்டு தூங்கிட்டு இருப்பார். அவருக்கு ஃபர்ஸ்ட் நைட் நடக்கலன்ற கவலையில் வந்து ஒரு மாதிரியாக ஊன்னு கத்திக்கிட்டு அவர் மேலே கை போட்டிருப்பார். இவங்க பேசிகிட்டே இருக்கும் போது இவரோட சத்தம் இப்படி கேட்கவும் அவங்க வந்து நீ வேறு ஏதோ தப்பு பண்ணிகிட்டு இருக்கியா, என்னடா உனக்கு இப்படி இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட ஆரம்பிச்சிருவாங்க. அவர் எவ்வளோ சொன்னாலும் இவங்க நம்ப மாட்டாங்க. அப்படின்னு அவர் கோவத்திலேயே ஃபோனை கட் பண்ணிவிடுவாங்க. இவருக்கு வேறு பயங்கர வெறியேறிடும். இப்போ நேர்லேயே வந்து நிற்பாங்க. அவர் சொல்லுவார், பாத்தியா என் ஃப்ரெண்டு கூட தான் நான் இருக்கேன், சொன்னால் நம்ப மாட்டேன், இதுக்காக நேரில் வந்து செக் பண்ணுவியா. இவன் தான் ஃபர்ஸ்ட் நைட் நடக்கலைன்ற ஒரு வேதனையில் அவன் பாட்டுக்கு இஷ்டத்துக்கும் என்னமோ இஷ்டத்துக்கும் புலம்பிகிட்டு இருந்தான் தூக்கத்தில். நீ அதை போய் உண்மை நினச்சிட்டு நேரில் வந்து நிற்கிறியா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. ஆமாம் அதுக்கு தான் வந்தேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சமாளிச்சிடுவாங்க. சரி உன் மேலே நம்பிக்கை இருக்குது நான் வரேன்னு சொல்லிட்டு இப்போ கிளம்புவாங்க. இதுக்கு இடையில வந்துட்டு பார்த்தோம்னா நைட்டு அவங்களுடைய ஸ்டே பண்ணிடுவாங்க. எனக்கு நடக்காமல் உங்கள் 2 பேருக்கும் நடக்கக்கூடாதுன்னு இவர் வேறு நடக்க விடாமல் வேறு படுக்க வச்சுருப்பார். 2 பேரும் 3 பேரும் ஒன்றா படுத்திருப்பாங்க ஒரு ரூம்குள்ளே. இப்போ நான் காலையில் விடிஞ்சிருக்கும். ஹீரோயின் கிளம்பி அவங்க வீட்டுக்கு போயிருப்பாங்க. இப்போ ஃப்ரெண்டுக்கு ஒரு ஃபோன் வந்திருக்கும். நைட்டு நாங்கள் 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டோன்னா அவர்கிட்ட கொஞ்சம் ஃபோனை கொடுக்குறீங்களான்னு சொல்லிட்டு கேட்பாங்க. என்னது சண்டை போட்டுக்கிட்டீங்களா, அப்போ நேற்று நீ வரல அப்படின்னு சொல்லும்போது இல்லையே நான் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லுவாங்க. இவருக்கு ஒன்றே பயங்கரமாக பயம் வந்துடும். மேலே ஏறி போவார். மேலே ஏறி போனோம்னா அப்போ தான் ஹீரோ வந்து ஹீரோயின் போயிருப்பாங்க. தாட்டா கட்டிட்டு நிற்பார். இவருக்கு ஃப்ரெண்டுக்கு வேர்த்து கொட்டிடும். அப்போ இப்போ வந்தது இவ்வளோ வந்தது நேற்று ஃபுல்லாக நம்ம கூட தங்குனது யார் அதெல்லாம் பேயா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஆகிடும். சரின்னு சொல்லிட்டு இங்கே வந்திருப்பாங்க. இவர் தான் அந்த தேட்டருக்கு வந்து பராமரிக்கிறவராக இருப்பார். இவர் வெளியூர் போயிருக்காருன்னு தான் அவங்க தேட்டர்லேயே தூங்குனாங்க. இப்போ வந்து சரி அதை ஃப்ரெண்டுக்கிட்ட சொன்னாலும் நம்பவும் மாட்டுறாரு. இப்போ உடனே இங்கே பார்க்க வந்துட்டாங்களா. இப்போ வந்தோடனே நேற்றே வந்துட்டிங்களா, நைட் எங்கே தங்குனீங்கன்னு கேட்கும்போது தேட்டரில் தான் தூங்கணும்னு சொன்ன உடனே அவங்களோட வீட்டுக்கார அம்மா பயந்து ஐயோ தேட்டர்லையா அப்படின்னு சொல்லிட்டு அலறுவாங்க. என்னான்னு சொல்லி கேட்கும்போது அந்த தேட்டரில் பேய் இருக்குது, எப்படி நீங்கள் தூங்குனீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இவங்க 2 பேருக்கு கொஞ்சம் இதாக தான் இருக்கும். ஏன்னா கனவு அது இதுன்னு வந்துக்கிட்டே இருந்தது. ஃப்ரெண்டுக்கு நல்லாவே தெரியுது அங்கே பேய் இருக்குன்னு. ஆனால் இவர் வந்து அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, அப்படிலாம் இப்படி இருந்தால் அந்த இடத்த எப்படி விற்க முடியும், என் தங்கச்சி கல்யாணத்தை எப்படி நான் நடத்துவேன், அதனால் நான் 2-3 நாளைக்கு நான் தேட்டர்லேயே தங்குறேன், அங்கே தான் பேய் இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா யாராவது வாங்க வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் எவ்வளோ சொல்லியும் கேட்காம நான் தேட்டர்லேயே தங்குறேன்னு சொல்லுவார். இவங்க வந்து லேடி புரோக்கராக இருப்பாங்க, அதாவது வீடு புரோக்கர் தான். அவங்க சில ஆளுங்களெல்லாம் நான் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அது மாதிரி 2-3 பேரை வந்து கூட்டிகிட்டு வந்துட்டு இருப்பாங்க. அதில் ஒருத்தர் வந்து வீடு பார்க்க வருவார். அவருக்கு வீடெல்லாம் பிடிச்சிருக்கும். அதாவது வீடுன்னு சொல்கிறேன் பாருங்கள், அந்த
தேட்டர் இருக்குல்ல, தேட்டரை பார்த்துட்டு ஓகே நல்லா இருக்குன்னு சொல்லி பிடிச்சிருக்கும். ஆனால் நான் எது செஞ்சாலும் சாமியார்கிட்ட கேட்காம செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு சாமியாரை கூப்பிட்டு வந்திருப்பாரு. அவர் வந்து வீடை அந்த தேட்டரை பார்த்துட்டு இது சரியில்லை, இந்த இடம் வாங்க வேண்டாம், போயிடுன்னு சொல்லுவார். அவரும் எனக்கு வேணான்னு சொல்லிட்டு அவரும் கிளம்பிடுவார். என்னடா இது எல்லாரும் பார்க்க வராங்க, யாரும் வாங்க மாட்டாங்களேன்னு ரொம்ப கவலைப்பட்டுட்டே இருப்பார். அப்போ தான் அவர் நியூஸ் பேப்பரில் பார்ப்பார், ஒருத்தர் இறந்து போயிருப்பார். அதாவது ஹீரோவுக்கு கனவு வரும், கனவுல யாரெல்லாம் வராங்களோ அவங்கெல்லாம் மறுநாள் நியூஸ் பேப்பரில் இறந்து போயிருப்பாங்க. அவர் எப்படி கனவு கண்டாரோ அதே மாதிரி இறந்து போயிருக்கிறதா அவருக்கு தோணும். என்ன இது புதுசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒன்றுமே புரியாது, ரொம்ப குழப்பமாகவே இருக்கும். அப்போ இந்த ஆள் வந்து நின்று பார்த்துட்டே இருப்பா. யாருன்னு சொல்லிட்டு அவரை துரத்திக்கிட்டு போவார். துரத்திட்டு போய் ஒரு இடத்துல பிடிச்சிட்டு உனக்கு இந்த நடக்கிற விஷயத்துக்கும் உனக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்குது, என்னன்னு சொல்லுன்னு சொல்லிட்டு கேட்பாரு. அவரை கவனிக்கிற மாதிரி முறையில் கவனிச்சாதான் அவர் சொல்லுவாருன்னு சொல்லிட்டு அவர் அந்த மாதிரி கவனிச்சிட்டு இருப்பாங்க. அப்போ தான் அவர் சொல்லுவார், அந்த தேட்டர் வந்து இப்படி கதை அங்கே பேய் இருக்குது, அங்கே யாரும் வாங்க மாட்டாங்க, நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்குது அப்படி இப்படின்னு சில விஷயங்கள்லாம் சொல்லுவார். அதுபடி அதனால தான் இந்த மாதிரிலாம் ஓடுதுன்னு சொல்லும் போது இவர் ஹீரோ அதெல்லாம் நம்ப மாட்டார். இப்போது இந்த மாதிரி 3 பேரை பற்றி சொல்வார். இந்த 3 பேர் இந்த மாதிரி சில விஷயங்கள் நடந்திருக்குன்னு சொல்லுவார். அது என்னன்றது பின்னாடி தான் நம்மளுக்கு தெளிவாக தெரியும். இப்போ வந்துட்டு இப்போ இந்த காட்டிகிட்டு இருக்க 4-5 பேருமே வந்து ஹீரோவோட கனவுல வருவாங்க. ஒருத்தர் மாதிரி ஒருத்தராக கனவுல வருவாங்க. ஹீரோக்கு எப்படி கனவு காண்றாரோ அதே மாதிரி அவங்க இறந்து போவாங்க. மறுநாள் நியூஸ் பேப்பரில் அவர் பார்ப்பார். இதெல்லாம் உண்மையாகவே எப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு அவருக்கு ஆச்சரியமாக இருக்கும். அவருக்கு ஒரு மாதிரியாக இருக்கும், இதுக்கு விடையே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருப்பார். இதுக்கிடையில் அவர் அங்கே தங்கிட்டு இருக்கும்போது அங்கே பயங்கரமாக இருக்கும். இவர் ஒருத்தர் அந்த தேட்டரை பார்க்க வந்திருப்பார். ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கே போய் நிற்பார். திடீர்னு பேயாக மாறிடுவார். அந்த பேய் தான் மறு உருவம் எடுத்து வந்தவொடனே ஹீரோ பார்த்துட்டு ஓட ஆரம்பிச்சிருவார். பேய் அடிக்கடி நேரில் பார்க்குறனால பயந்து போய் என்னடா அது ஒன்றுமே புரியல, அந்த தேட்டரில் பேய் கன்ஃபார்மாக இருக்குது போல இருக்குது, வர்றவங்களாம் இப்படி ஓடுறாங்க அப்படி இப்படின்னு ஒன்று. அம்மா வேறு இடையில கால் பண்ணி என்னப்பா ஆச்சுன்னு கேட்பாங்க. அதெல்லாம் நல்லாதாம்மா போயிட்டுருக்கு, சீக்கிரம் தேட்டர் வித்துருன்னு சொல்லிட்டு அம்மாவுக்கும் அர்த்தல் சொல்லுவார். பேய் இருக்க விஷயத்தெல்லாம் சொல்ல மாட்டார், அவங்க பயப்படுவாங்கன்னு. இப்போ என்ன பண்ணுவாருன்னா சாமியார்கிட்ட வருவார். அந்த சாமியார் என்ன சொல்வார்னா, இந்த எலுமிச்சை பழத்தை வச்சுக்கோ, இதை வச்சுட்டு நீ படுத்துக்கோ, அதெல்லாம் சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். சரின்னு சொல்லிட்டு ஹீரோவும் அந்த சாமியார் கொடுத்த எலுமிச்சை பழத்தை வாங்கிட்டு வந்து வச்சுட்டு படுப்பார். இங்கே பார்த்தீங்கன்னா இவரை காட்டுவாங்க. அடுத்தது இறந்து போகிறது இவர் தான். ஒவ்வொருத்தரும் இறந்து போயிட்டு இருக்காங்கல்ல, அதில் இவர் ஒருத்தராக இருப்பார். இவரோட ஒய்ஃப் வந்து நம்ப மாட்டாங்க, நீ வேறு எங்கேயோ இருக்க போய் சொல்கிறோம் போது, இல்லடி நான் வீட்டில் தான் இருக்கேன், வேணா வீடியோ கால் பாருன்னு சொல்லுவார். இந்த வீடியோ காலில் அவர் காட்டும் போது பின்னாடி ஒரு பேய் நிற்கும். அதை பார்த்து அவர் ரொம்ப பயப்படுவார். இப்போ அவரது ஃபோனில் வந்து பின்னாடி பேய் தெரியும். பேய் வர சீனில் எனக்கு பயமாக இருக்கும் அப்படின்றதுனால நான் பார்க்க மாட்டேன். அதனால் என்னால் உங்களுக்கும் அந்த சீனெல்லாம் காட்ட முடியல. ஸோ அந்த பேய் வந்து அங்கங்கே நிற்கிற மாதிரி அவருக்கு அந்த வீடியோ காலில் தெரியும். இவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாது. இப்போ அடுத்த கொள்ள ரெடி ஆகிடுச்சு. இப்போ எல்லாம் கூடி நின்று பேசிகிட்டு இருப்பாங்க. இதுக்கெல்லாம் ஒரே வழி சாமியார்கிட்ட போகிறது தான் சொல்லிட்டு இங்கே வருவாங்க. இப்போ சாமியார் என்ன சொல்வார் அப்படின்னா, நேற்று தான் நீங்கள் எலுமிச்சப்பழம் கொடுத்தீங்கல்ல, அந்த எலுமிச்சப்பழத்தை கொண்டு போய் இருந்து கூட திரும்ப அதே கனவு தான் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவார். இப்போ சாமியார் என்ன சொல்வார் அப்படின்னா, நேற்று நான் ஊர்லேயே இல்லையே அப்படின்னு சொல்லுவார். அப்போ நீங்கள் ஊரில் இல்லைன்னா எங்களுக்கு எலுமிச்சப்பழம் கொடுத்தது யாருன்னு சொல்லி கேட்கும்போது, பேய் வந்து என்னோடய ரூபத்தில் வந்து உனக்கு அது கொடுத்துருக்கு, நான் இன்றைக்கி காலையில் தான் நான் ஊருக்கே வந்தேன்னு சொல்லிட்டு சொல்லுவார். இது என்னடா வம்பா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ யாரை தான் நம்புறதுன்னு நினைப்பாங்க. நான் உண்மையான சாமி தான், ஏன்னா நான் அதாவது சாமி அந்த சிலை பக்கத்தில் இருக்கும்ல, இது பக்கத்தில் வந்துட்டு நான் போய் சொல்ல முடியாது, சாமி சிலை வச்சுட்டு நான் போய் சொல்ல முடியாது, நான் தான் உண்மையான சாமியார் அப்படி இப்படின்னு சொல்லுவார். அவர் அப்போ தான் அவருக்குன்னு ஒரு நம்பிக்கை வரும். அதோடு அவர் பாட்டுக்கு இருந்துகிட்டு இருப்பார். அது மட்டும் இல்லாமல் அந்த சாமியார் என்ன சொல்வார்னா, ஒரு 90ன்னு சொல்லுவாங்கள்ல, ஒரு பவுட்ரு மாதிரி இருக்குமே, அது வந்து கொடுப்பாங்க. இது நீங்கள் படுக்கும்போது உங்களை சுற்றி ஒரு வட்டம் போட்டு படுங்கன்னு கொடுப்பாங்க. அதை வாங்கியிருப்பாங்க. இந்த டைம் ஹீரோயின் வருவாங்க. அவங்க ஹீரோ கையில் ஃப்ரெண்டோடு வந்திருப்பாங்க. என் பர்த்டே, அதனால் இதை கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதாவது ஃப்ரெண்டு முன்னாடி கிஃப்ட் கொடுக்குற மாதிரி ஏற்பாடு பண்ணுவாங்க. இவர் என்ன பண்ணுவாருன்னா, அதை வாங்கி கையில் வச்சுக்கிட்டு ஃப்ரெண்டுக்கிட்ட போய் ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லிட்டு அவர் அந்த ஃப்ரெண்டுக்கிட்ட நிட்டுவார். உடனே அந்த ஃப்ரெண்டு சொல்லும், உன் பர்த்டேவை கூட ஞாபகம் வச்சிருக்காத ஒருத்தனை போய் லவ் பண்ணிகிட்டு இருக்கேன்னு உடனே இவருக்கே தலையில் அடிச்சுப்பார். அதாவது ஃப்ரெண்டு முன்னாடி இவர் எதுவும் கிஃப்ட் வாங்கலை, இவருக்கு ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்து கையில் கொடுத்து அதை என்கிட்ட கொடுறான்னு சொன்னால் அதை கூட ஒரு உருப்படியாக செய்ய மாட்டாருன்னு சொல்லிட்டு அவங்க திரும்பவும் கோச்சிக்கிட்டு போவாங்க. இவங்க 2 பேருக்குள்ள திரும்ப சண்டை வந்துடும். அதே மாதிரி தான் இப்போ உன் மேலே கோவம் வருது, ஆனால் லவ் அதிகமாக இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சமாதானம் ஆகிட்டே இருப்பாங்க. இதுக்கு இடையில இவருக்கு வர கனவு எல்லாம் பழிச்சு எல்லோரும் இறந்து போயிட்டே இருப்பாங்க. அப்படி இது எதனால் நடக்குது, ஏன் நடக்குதுன்னே தெரியல. இவர் இதை என்கிட்ட எதையும் மறைக்கிறேன்னு ஹீரோயின் சொல்லும் போது அதெல்லாம் இப்படி தான் நடந்ததுன்னு சொல்லிட்டு இதனால தான் ஒரே யோசனையாக இருக்கேன்னு சொல்லி ஹீரோ எல்லாத்தையுமே சொல்லுவார். அப்படியே பேசிக்கிட்டே இருப்பார். என்ன ஆகணும், அவருக்கு தூக்கம் வந்துடும். உடனே வீடியோ கால் ஆன் பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருப்பாங்க. அப்படியே அவர் வந்து ஹீரோ வந்து தூங்கிடுவார். அப்படியே அந்த ஹீரோயின் வந்து அவர் தூங்குறதையே பார்த்துக்கிட்டே வீடியோ பார்த்துட்டே இருப்பாங்க. அப்போ தான் சில விஷயங்கள் நடக்கும். அந்த வீடியோவில் அவர் தூங்கினதுக்கு அப்புறமா ஒரு பேய் வந்து சில வேலைகள்லாம் ஒருத்தனை கொலை பண்ணுற மாதிரி ஒரு சீனை வந்து அவங்க வீடியோ காலில் பார்ப்பாங்க. அவங்களுக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுரும். கொஞ்சம் எந்திரிச்சு போய் ஜன்னல் கிட்ட கதவு அடிக்கிற சத்தம் கேட்கும். எந்திரிச்சு போய் ஜன்னலில் பார்த்தாங்கன்னா
அவங்க எதை வந்து பார்த்தாங்களோ, வீடியோ கால்ல பார்த்தாங்களோ, அதே மாரி நேர்ல வந்து அவர கொன்று அந்த பேய் வந்து கொல்லும். இவங்களுக்கு ஒண்ணுமே ஓடாது. திரும்ப சாமியார பார்க்க வருவாங்க. அவர் வந்து ஆல்ரெடி அந்த 90 குடுத்துருப்பாரு. அத போட்டுட்டு படுத்தீங்களான்னு சொல்லிட்டு கேட்பாரு. ஹீரோ வந்து அப்படிதான் படுத்தோம்ன்னு சொல்லுவாங்க. இவங்க அப்படிதான் போட்டுட்டு படுத்திருப்பாங்க. ஆனா, அவங்க விரல் பட்டு ஒரு இடம் மட்டும் மெலிசா ஒரு கேப் விழுந்திருக்கும். அந்த கேப்புக்குள்ள வந்து பேய் பூந்து இந்த மாதிரி கனவுல காட்டிட்டு போயிருக்கும். இப்ப திரும்ப வரும்போது அவரு சாமியார் என்ன சொல்வாருன்னா, "இன்னும் ஒரு நாள் இங்க தங்குனீன்னா எல்லாத்துக்கும் உனக்கு விடை தெரிஞ்சிடும்னு" சொல்லுவாரு. இதுக்கிடையில அம்மாவும் ஃபோன் பண்ணி கேட்பாங்க. அவர் அப்டேட் குடுத்துட்டு தான் இருப்பாரு. அங்க இருக்கிறது உண்மையான விஷயத்த சொல்ல மாட்டாரு. இப்ப அந்த பாதுகாத்துட்டு இருக்காங்கல்ல அந்த தியேட்டர் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, "இனிமே நீங்க அங்க போய் தங்காதீங்க. நீங்க இங்கேயே தங்குங்க" அப்படின்னு சொல்லுவாங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்க இங்க அவர் வீட்லயே தங்கியிருப்பாங்க. ஆனா, இப்ப நம்ம தூங்குனா தானே நம்மளுக்கு அந்த கெட்ட கனவுலாம் வருது. நம்ம தூங்க வேண்டாம். நம்ம முழிச்சிட்டே இருக்கோம்னு சொல்லிட்டு ஹீரோவும் அவர் ஃப்ரெண்டும் தூங்க மாட்டாங்க. 2 பேரும் முழிச்சிட்டே உட்காந்துருப்பாங்க. அப்பதான் ஹீரோவுக்கு கால் வரும். ஹீரோயின் தான் கால் பண்ணுவாங்க. "நீ என்ன வர சொல்லிட்டு அங்க என்ன பண்றேன்னு" சொல்லிட்டு கேட்பாங்க. "எங்க வர சொன்னேன்னு" சொல்லிட்டு ஹீரோ கேட்பாரு. "தியேட்டருக்கு வர சொன்னி, நான் தியேட்டர்ல தான் இருக்கேன்னு" சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லுவாங்க. "நான் எப்போ உன்னை வர சொன்னேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பாரு. ஐயோ இப்போ எப்படியாவது இவளை காப்பாற்றணுமேனு சொல்லிட்டு வேகமாக ஹீரோ வந்துட்டு இருப்பாரு. அவர் வந்து பார்க்கும்போது ஹீரோயின் வந்து ஒரு பெரிய கிணறு இருக்கும். அதுக்கிட்ட போய் நின்றுட்டு இருப்பாங்க. ஹீரோ கூப்பிட்டோன்னு திரும்பி பார்ப்பாங்க. கொஞ்ச நேரத்துல அந்த கிணறு அவங்கள உள்ளே இழுத்துரும். உள்ளே அப்படியே போட்டு மூடிடும். அவர் ஹீரோவுக்கு பயங்கர டென்ஷன் ஆயிரும். அதை திறந்து பார்ப்பாரு. திறக்கவே முடியாது. ரொம்ப அழுதுட்டு இருப்பாரு. அநியாயமாக இறந்து போயிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு அவர் கதறிட்டு இருக்கும்போது பின்னாடி வந்து அவர் முதுல தொட்டு, "இங்கே என்ன பண்ணுறேன்னு" சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பாங்க. "நீ எப்போ வந்தேன்னு" கேட்பாங்க. "நான் இப்போ தான் வரேன். என்ன வர சொல்லிட்டு நீ என்ன பண்ணுற, முன்னாடியே வந்துட்டேன்னு" கேட்டுட்டு இருப்பாங்க. அப்போ உள்ளே போனது யாருன்னு ஹீரோவுக்கு தெரியாது. உடனே ஹீரோயின் கையை பிடிச்சிட்டு இங்கேருந்து போயிடலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் இப்போ அந்த இடத்த விட்டு ஓடலான்னு நினைப்பாங்க. கரெக்டாக கேட்டுக்கிட்ட மட்டும் வருவாங்க. ஆனால் அவர் 2 பேரும் அந்த காற்று உள்ளே இழுத்துரும். ஹீரோயினை வெளியவே விடாது. அப்படியே அவங்க ஹீரோ மட்டும்தான் அந்த 2 பேரையும் விடாது. முயற்சி பண்ணி ஹீரோ வந்து வெளியே போயிடுவார். ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே உள்ளே இருப்பாங்க. இதுக்கு முன்னாடி அவங்க அந்த வீடியோ காலில் அவங்க என்னென்ன பார்த்தாங்களோ அதெல்லாம் ஹீரோ கிட்ட வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. "நீ சொன்னும் போது கூட நான் நம்பலை. ஆனால் நீ சொன்னது எல்லாத்தையுமே நான் நேரில் பார்த்தேன். நீ நேரில் பார்த்து இதெல்லாம் நான் கனவுல பார்த்தேன்னு" சொல்லிட்டு ஹீரோ பேசிப்பார். நம்ம இங்கே இருக்கிறது ஆபத்துன்னு சொல்லிட்டு தான் இப்போ 2 பேருமே இங்கேருந்து ஓடலாம்னு நினைக்கும் போது அந்த பேய் வந்து ஹீரோயினை வந்து உள்ளே பிடிச்சி வச்சுக்கும் விடாது. ஓரளவுக்கு மேலே ஹீரோவால் போராட முடியாது. அந்த பேய்க்கு வந்து ஹீரோயின் மேலே கோபமாக இருக்கும். அவங்கள கொல்லணுன்னே அது நினைக்கும். ஏன்னு ஹீரோவுக்கு புரியவே புரியாது. அவர் இப்போ ஹீரோயின் உள்ளே மாட்டிக்கிட்டாங்க. திரும்ப அவர் உள்ள வலுக்கட்டாயமாக வந்துடுவார். தேட்டருக்குள்ளே வந்து நின்றுட்டு, அவளை நீ கொடுக்கல அப்படின்னா நானே கொண்டுடுவேன்னு சொல்லிட்டு அப்படியே கழுத்தை அப்படியே அறுக்கிற மாதிரி வச்சுட்டு இருப்பாரு. வலுக்கட்டாயமாக அந்த கையிலேருந்து அந்த கத்தியை கீழே வாங்கி அந்த பேய் போடும். என்னன்னு அவருக்கு புரியாது. அப்போ தான் அவங்க ஃப்ளாஷ்பேக்கு சொல்லுவாங்க. இவங்க வந்து ஒரு ஆசிரமம் வச்சு நடத்துவாங்க. இவங்க டாக்டராக இருப்பாங்க. 10 ரூபாய் டாக்டராக இருப்பாங்க. அப்போ இவர் வீடு புரோக்கராக இருப்பார். வீடு புரோக்கர் அப்போவும் அந்த வேலையெல்லாம் அவங்கள்ட்ட சொல்லும் போது எதுவுமே அவருக்கு அப்பத்துலேருந்து அவர் அந்த வேலை தான் பார்த்துட்டு இருக்காரு. இவங்க வந்து ரொம்ப நல்லா ஒரு இதாக இருப்பாங்க. எல்லார்கிட்டையும் 10 ரூபாய் தான் வாங்கிட்டு இருப்பாங்க. அப்படி தான் இந்த டாக்டருக்கும் இவருக்கும் பழக்கமாக இருக்கும். அந்த ஆசிரமத்தில் நிறைய பேர் இருந்துட்டு இருப்பாங்க. இதில் இவங்களும் இருப்பாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இங்கே ஒரு ஹீரோயின் இருப்பாங்க. அந்த ஹீரோயின் கிட்ட வந்து அதாவது இது செகண்ட் ஹாஃபில் இவங்க தான் ஹீரோயினாக வருவாங்க. இன்னொருத்தர் அவங்களுக்கு கால் பண்ணி இவங்க சொல்லுவாங்க, "நம்ம ஆசிரமத்திலேருந்து இருக்கிறவங்களெல்லாம் 4 பேர் இங்கே கூட்டிகிட்டு வந்தாங்க. இது என்ன இடம்னே தெரியல. நீ வந்து எப்படியாவது என்னை கூட்டிகிட்டு போயிடுக்கா" அப்படின்னு சொல்லிட்டு அட்ரஸ் சொல்லிட்டு ஃபோனை வச்சுருவாங்க. சரி நீ இவங்க தான் அது. இவங்க வந்து சரி நீ கவலைப்படாத, நான் உடனே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வருவாங்க. இவங்களுக்கும் வந்து ஒரு சின்ன ஒரு லவ் இது மாதிரி காட்டுவாங்க. லவ் கிடையாது. சும்மா அவருக்கு வந்து பார்த்த உடனே ஒரு பொண்ணை பிடிக்கும்ல, அந்த மாதிரி பிடிச்சிருக்கும். ஹீரோ தன்னை வந்து விரும்புகிற மாதிரி இருக்காருன்னு சொல்லிட்டு இவங்களும் புரிஞ்சு வச்சுப்பாங்க. ஆனால் பெருசாக எதுவும் காட்டிக்க மாட்டாங்க. அடிக்கடி இவர் இங்கே வந்து போகிறதுனால ஒரு பழக்கம் இருக்கும். அவரோட வண்டி தான் அங்கே நின்றுட்டு இருக்கும். இப்போ இவங்க வந்து அவங்கள கூட்டு வரலாம்னு சொல்லிட்டு வண்டி எடுக்க போவாங்க. வண்டி ஸ்டார்ட் ஆகாது. உடனே ஹீரோ கிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா, "வரியா 2000 தரேன்" அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லுவாங்க. "என்னது வரியா, நீ இவ கேட்குறாளே, அது பணம் வேற கொடுக்குறேன்றாலே, இந்த சான்ஸை நம்ம மிஸ் பண்ணிடவே கூடாது" அப்படின்னு சொல்லிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் கிளம்பிடுவார். அவங்க வந்து வேறு வேலையாக கூப்பிடுவாங்க. இவர் வேறு மாதிரி நினச்சிப்பாரு. சரின்னு சொல்லிட்டு இப்போ அதை எப்படி என்னை பார்த்தா உங்களுக்கு தெரியுதுன்னா, அதெல்லாம் மூஞ்ச பார்த்தாலே தெரியுதுன்ற மாதிரி அவங்க அது மாதிரி கிண்டல் பண்ணிட்டு இப்போ போவாங்க. இவங்க வண்டி எடுக்கல, அதனால தான் அவர் வண்டியில் அவங்க வராங்க. அதான் விஷயம். அவர்கிட்ட அதை சொல்ல மாட்டாங்க. என்ன விஷயன்றதை முழுசாக சொல்லாமல் வருவாங்க. ஒரு இடத்துக்கு போய் நிற்பாங்க. அங்கே தான் அந்த பொண்ணு கொடுத்த அட்ரஸாக இருக்கும். இங்கே வந்துட்டு அவர் இங்கேயே தப்பு பண்ணுற மாதிரி அவர் நினச்சிப்பாரு. ஆனால் அவங்க செவுரு மேலே ஏறி நின்றுட்டு இருப்பாங்க. "இங்கே என்னங்க பண்ணுறீங்கன்னு" கேட்கும்போது, "நீ இங்கேயே ஏறி, நான் இப்போ வந்துறேன்னு" சொல்லிட்டு அவங்க உள்ளே போவாங்க. இவர் பாட்டுக்கு என்ன நடக்குதுன்னு ஒன்றுமே புரியலையான்னு சொல்லிட்டு அவர் பாட்டு நின்றுட்டே இருப்பார். இப்போ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, உள்ளே வந்து பார்ப்பாங்க. அங்கே வந்து வெளிநாட்டுக்காரங்களாம் உட்காந்துருப்பாங்க. ஏதோ அவங்களுக்குள்ள ஒரு பேச்சுவார்த்தை நடக்கும். நம்ம நாட்டில் உள்ளதை வந்து ஏதோ ஒன்று எடுத்துக்கிற மாதிரி அது மாதிரி பேசுவாங்க. அதுக்காக நிறைய அமௌண்ட் தரோம், நீங்கள் இன்னும் கொஞ்சம் நாள் பில்லியன் கணக்கில் நீங்கள் அந்த சொத்துக்கு அதிபராகலாம் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க.
இந்த டீலிங்லாம் பண்ணுறதுக்கு வந்து இவங்களாம் ஒத்துப்பாங்க. இவங்களாம் ஒரு கூட்டாக இருப்பாங்க. சரி இப்போ நீ ஒத்துக்கிட்டீல்ல, உனக்கு ஒரு பொண்ணு அரேஞ்ச் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதாவது ஆசிரமத்தில் இருக்க பொண்ணை வந்து ஒரு பொண்ணை இங்கே கூட்டு வந்திருக்காங்கல்ல, அந்த பொண்ணை தூங்குற பிள்ளைங்களெல்லாம் எழுப்பி அதில் ஒரு பொண்ணை எழுப்பி வலுக்கட்டாயமாக கூட்டு வந்து இவர்கிட்ட விடுவாங்க. அந்த பொண்ணு தான் வந்து கதறிட்டு கிடக்கும் அப்படியே. அதாவது அந்த ஆசிரமத்திலேருந்து இங்கே நாங்கள் நல்லா வளர்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு ஆசிரமத்தில் வசதியாக வளர்க்க போகிறோம்னு சொல்லிட்டு சில பிள்ளைங்களை மட்டும் தத்தெடுத்து அங்கேருந்து இங்கே தத்தெடுத்து கூட்டிகிட்டு வருவாங்க. இப்போ அவங்கள வலுக்கட்டாயமாக கூப்பிடுறது எல்லாத்தையும் அவங்க பேசுனது வெளிநாட்டுக்காரங்கள்ட்ட அக்ரிமெண்ட் போட்டது எல்லாத்தையுமே வந்து ஹீரோயின் வந்துட்டு வீடியோ எடுத்து ரெக்கார்ட் பண்ணிடுவாங்க. ஃபுல்லாக வேறு என்ன தான் பண்ணுறாங்கன்னு பார்ப்பாங்க. இந்த ஆசிரமத்தில் தான் ஃபஸ்ட்டு எல்லாருமே இருப்பாங்க. அவங்க வந்து நாங்கள் நல்லா பார்த்துக்குறோன்னு சொன்னதுனால தான் சில பொம்பளை பிள்ளைங்க ஆம்பளை பிள்ளைங்க எல்லாரையும் அனுப்புவாங்க. இந்த பொண்ணை வந்து ஒரு வழியாக்கி பாடாப்படுத்திடுவாங்க. அது மூச்சு திணறலோட கடந்துட்டு இருக்கும். அந்த டைமும் அதை விட மாட்டாங்க. நம்ம பேசின மாதிரி இந்த வேலையை பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த வேலைக்கு பண்ணுறதுக்காக கூட்டிகிட்டு போயிட்டு இருப்பாங்க. இது எல்லாத்தையுமே ஹீரோயின் வந்து பார்த்துட்டு ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அந்த டைமில் வந்துட்டு உயிர் போகிறதுக்குள்ளே இந்த வேலை முடிச்சிடணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஹீரோயின் ரெக்கார்ட் பண்ணுறதை வந்து இதில் ஒருத்தர் பார்த்துருவார். அவங்க பார்த்தோன்னே இவங்க ஓடி போய் ஒளிஞ்சிக்கிட்டு அந்த இடத்துலேருந்து ஜம்ப் பண்ணி வெளியே வந்து குதிச்சிருவாங்க. இங்கேருந்து தப்பிச்சு போகலான்னு சொல்லிட்டு வண்டியடுன்னு ஹீரோட்ட சொல்லுவாங்க. என்னென்னு அவர் கேட்பார். எதுவுமே சொல்ல மாட்டாங்க. இப்போ தான் ஹீரோயின் வந்து அவங்க லேப்டாப்பில் வந்துட்டு இந்த விஷயத்தை வந்து பப்ளிக்காக பப்ளிஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. அது என்னவா இருக்கும் அப்படின்னா வந்துட்டு இந்த மாதிரி ஆசிரமத்தில் குழந்தைங்க வளர்றாங்கல்ல, அவங்க எல்லாரையுமே வந்துட்டு அதாவது இந்த மாதிரி அனாதை குழந்தைங்களாக இருக்கிறவங்களுக்கு கேட்க யாரும் இருக்க மாட்டாங்க. ஆதரவு இல்லாத அந்த குழந்தைங்களை வந்து நாங்கள் நல்லா வளர்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா திடமாக இருக்கிற பிள்ளைங்களை வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே கூட்டிகிட்டு போய் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி வெளிநாட்டு விஷயங்களுக்கெல்லாம் ஒத்து போகிறதுக்காக அவங்களுக்கு இந்த மாதிரி சேல்ஸ் பண்ணுற வேலையும் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த மாதிரி ஏதாவது ஆகும்போது இறந்து போகிறதுக்கு முன்னாடி வந்துட்டு அந்த குழந்தைங்களோட உடம்புலேருந்து பிளாஸ்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும் ரத்தத்தில், அதை வந்து எடுப்பாங்க. இது எதுக்காக அவங்க யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, வயசான காலத்தில் வந்து அவங்களுக்கு வந்துட்டு வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கெல்லாம் வயசானவொன்று தோல்லாம் சுருங்குதில்ல, அப்போ நம்ம இந்த பிளாஸ்மான்ற ஒரு இது குறையிறதுனால தான் அப்படி இருக்கும். ஸோ இறக்கிறதுக்கு முன்னாடி உடம்புல உள்ள ரத்தத்துலேருந்து அந்த பிளாஸ்மா எடுத்து வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செஞ்சோம்னா நிறைய பணம் கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு தான் அனாதை குழந்தைங்கக்கிட்ட இருந்து இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. இதை வந்து ஹீரோயின் கண்டுபிடிச்சிருப்பாங்க. அந்த ப்ரூஃப் கொண்டு பப்ளிஷ் பண்ணணும்னு சொல்லிட்டு விடிய வந்தது வராதுமா அந்த லேப்டாப்பில் எல்லாத்தையுமே ஏற்றிடுவாங்க. ஆனால் பப்ளிஷன் மட்டும் கொடுக்க மாட்டாங்க. அதுக்குள்ளே ஹீரோ கிட்டேருந்து ஒரு கால் வரும். அந்த டைமில் பார்த்திங்கன்னா அங்கே ஹீரோயினை பார்த்தாங்கல்ல, அதில் ஒரு ஆள் வந்து இங்கே வந்துடுவார். ஆசிரமத்துக்குள்ளே வந்துட்டு எல்லாரையுமே கொண்டுருவார். அதாவது அந்த டாக்டர் இருக்கார்ல, அவங்களையும் கொண்டுருவார். அந்த டாக்டர் மாதிரி அங்கே உள்ள பிள்ளைங்கள்லாம் சொல்லும், நாங்களும் நாளைக்கு படித்து இந்த மாதிரி எல்லாருக்கிட்டையும் ஃபீஸ் 10 ரூபா தான் வாங்குவோம் அப்படின்னு சொல்லி ஆசையாக இருப்பாங்க. எல்லாரையுமே கொண்டுடுவாங்க. அந்த லேப்டாப்பையும் வந்து பார்ப்பார். அந்த லேப்டாப் இன்னும் பப்ளிஷ் பண்ணாமல் இருக்கும். அது ஃபுல்லாத்தையும் டெலிட் பண்ணிடுவாங்க. இப்போ இவர் என்ன சொல்வார்னா, நம்மக்கிட்டேருந்து அவள் தப்பிச்சு வேற எங்கேயும் போய் ஒளிஞ்சிட்ருக்காடா, அவளை எப்படியாவது கொண்டுடணும்னு சொல்லுவாங்க. இப்போ தப்பிச்சு போன அந்த ஹீரோயின் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, அந்த தேட்டர் இருக்குல்ல, அந்த தேட்டரில் வந்து ஒளிஞ்சிருப்பாங்க. இப்போ எதுக்குன்னா, அவருங்க ஹீரோ கால் பண்ணி கூப்பிட்டுருக்காரு. ஹீரோ கால் பண்ணி கூப்பிடவும் இவங்க வந்து கிளம்பி வந்திருக்காங்க. ஹீரோ ஃபோன் அடித்து கூப்பிட்டதுனால தான் இவங்க உடனே வந்தாங்க. அவங்க வந்ததுனால மற்ற எல்லாரையும் அவங்க கொண்டுட்டாங்க. ஹீரோயினை மட்டும் கொல்ல முடியல. இப்போ இங்கே ஹீரோவோட தம்பி இருக்காருல்ல, அவரும் வந்து ரொம்ப கெட்டவர் தான். அந்த கும்பலில் இவரும் ஒருத்தராக இருப்பார். இவர் வந்து அந்த பொண்ணு அன்றைக்கி தப்பிச்சு போனதை பார்த்துருப்பாரு. இப்போ ஹீரோ கிட்ட கேட்பாரு, அன்றைக்கி ஒருத்தி வண்டியில் வச்சு கூப்பிட்டு போனேன் யாருன்னு கேட்கும்போது, அது அந்த ஆசிரமத்தில் உள்ள பொண்ணு அது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். அப்படி தான் இவருக்கு அந்த ஆசிரமம் அங்கே தான் அது இருக்கான்னு சொல்லிட்டு அந்த ஹீரோயின் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சி தான் இவர் போய் அதெல்லாம் கொன்னது இவரோட தம்பியோட வேலையாக தான் இதெல்லாம் இருக்கும். இப்போ இவங்கெல்லாம் வந்து எல்லாம் ஒன்று சேர்ந்து வந்து இந்த பொண்ணை எப்படியாவது கொண்டுறணும், நம்மளை பற்றின விஷயங்கள்லாம் இவருக்கு தெரிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இதை தம்பியும் சும்மா இல்லாமல் இவங்களோட டீமில் இருக்கிறதுனால எல்லாருமே அந்த பொண்ணை வந்து துரத்திட்டு வந்து இங்கேயே வச்சு கொடூரமாக கொல்லுவாங்க. அது கொல்லும் போது என்ன சொல்கிறதுனா, அந்த தேட்டரில் தான் அது நடக்கும். இது எப்படின்னா, அவர் மெசேஜ் பண்ண மாதிரி அவர் கால் பண்ண மாதிரியே ஹீரோயினுக்கு கால் பண்ணியிருப்பாங்க. அதனால தான் ஹீரோயின் இங்கே வருவாங்க. அவர் ஹீரோ பண்ணியிருக்க மாட்டார். அதனால் இந்த விஷயம் நடந்த விஷயம் எதுவுமே ஹீரோயினுக்கு தெரியாது. ஹீரோக்கு ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் ஆன மாதிரி அந்த ஆக்சிடென்ட் ஆன மாதிரியே காட்டியிருப்பாங்க. அதனால தான் இவருக்கு இந்த நடந்த விஷயம் எதுவுமே அவருக்கு தெரியாமல் இருந்திருக்கும். அவர் கூப்பிட்றாங்கன்னு இவர் வெளியே வந்தது, அது அவர் ஃபோன் எடுத்து இவங்களை கூப்பிட்டதுனால தான் தான் இவ்வளோ நடந்திருக்கு. ஹீரோக்கு இதை பற்றி எதுவுமே தெரியாது. இப்போ தான் அந்த பேய் எல்லாத்தையும் சொல்லி முடிக்கும். அதனால தான் அவங்க ஹீரோயின் மேலே அந்த பேய்க்கு என்ன கோவம் அப்படின்னா, அது செத்து போகாமல் இருந்திருந்தால் ஹீரோ வந்து தன்னை தானே கல்யாணம் பண்ணியிருப்பாரு, நான் செத்து போனதுனால தான் உன்னை அவன் யோசிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க ஹீரோயினை வந்து இது பண்ணது. இப்போ மனசு திருந்தி அதெல்லாம் ஒத்துக்கும். இப்போ ஹீரோ வந்து அவங்க எல்லாரையும் அதெல்லாம் வெளிச்சம் போட்டு காட்டி தம்பிக்கும் அந்த தண்டனை கிடைக்கிறது எல்லாத்தையுமே கரெக்டாக பண்ணிடுவார். இது மூலிமா வந்துட்டு அந்த அநியாயமான வேலைகள்லாம் வந்து தடுக்கப்பட்டுரும். இப்படி தான் இந்த கதையை வந்து முடிச்சிருப்பாங்க.
ஹீரோட தம்பி வந்து நல்ல இடத்துல வேலை பார்க்குறாரு, நல்லா சம்பாதிக்கிறாரு நம்ம நினச்சிட்டு இருப்போம். ஆனால் அப்படி கிடையாது. அவர் இந்த மாதிரி மோசமான ஒரு வேலையை பார்த்து தான் அவர் நல்லா சம்பாரிச்சிட்டு இருந்திருக்காரு. இது வீட்டில் உள்ளவங்க யாருக்குமே தெரியாது. இப்போ தரையும் போது எல்லாருமே அவருக்கான தண்டனை வாங்கி கொடுத்த மாதிரி இருக்கும். அதோட இந்த விஷயங்கள்லாம் வெளியே வந்ததுனால அந்த தேட்டரை விட்டு அந்த பேயும் அங்கேருந்து போயிடும். அந்த தேட்டரும் நல்ல ரேட்டுக்கு வந்து விற்றுருவாங்க. அதுக்கப்புறம் அவங்க சிஸ்டருக்கும் வந்து நல்லபடியாக கல்யாணமும் முடிச்சிருவாங்க. இவங்களோட கல்யாணமும் நல்லபடியாக நடந்துடும். இப்படி தான் அந்த கதை வந்து முடியும். இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிற விஷயங்கள் நிறையாவே இருக்கும். எனக்கு இப்போ சட்டுன்னு தோணுது என்ன அப்படின்னா, வீட்டில் அக்கா தங்கச்சி மேலேயே பிரியம் இல்லாதவங்க வந்துட்டு வெளியே என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு தான் இருக்கும். இப்போ இந்த தம்பி வந்து ஆரம்பத்திலே தங்கச்சி கல்யாணத்தை வந்து இந்த மாதிரி பேசுகிறாரு பார்த்தீங்களா, இவர் வெளியே என்ன நியாயமான வேலை பண்ண போகிறாரு அப்படின்ற மாதிரி தான் நம்மளுக்கு தோணும். கண்டிப்பாக இதில் இந்த மெசேஜ் இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் வர பேசின்லாம் கொஞ்சம் பயங்கரமாகவே இருக்கும். நீங்கள் அந்த படம் பார்க்கும்போது உங்களுக்கு அது நல்லாவே தெரியும். ஸோ இந்த இன்னொரு கதையில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் இந்த கதையை பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.